எக்ஸாம்பிள் 1.40ல சயின்டிஃபிக் நோட்டேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக மாற்ற சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், 2.24 × 10⁻⁻4 இல்லையா? அது எப்படி அதெல்லாம் 2.27 டிவைடட் பை 10⁻⁻4 அதெல்லாம் சாரி +4 ஆகிடும் இல்லையா? 10⁻ மேலே இருந்துச்சுன்னா கீழே வரும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போது 2.27 டிவைடட் பை 4 0 பவர் 4 இருக்குது இல்லையா? அப்போ 4 0 இப்போது என்ன சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எதை சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம ஸ்டாண்டர்டாக கொண்டு வரணும்னா இங்கே எத்தனை 0 இருக்குது? 1 2 3 4 0 இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள் 7 2 இங்கே பாயிண்ட் ஆரம்பிக்குது இல்லையா? ஒரு 0க்கு ஒரு பாயிண்ட்டு 2 0 இன்னும் அடுத்த 0க்கு 0 0 0 புரியுதுங்களா? ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை 0வால் போட்டு மல்டிப்ளை பண்ணிங்க. 0 ரிவர்ஸில் போகும், ஏன்னா மைனஸில் போகுது இல்லையா? அதனால் ரிவர்ஸில் போகும் 0. அதுக்கப்புறம் இந்த 0க்கு ஒரு 0, இந்த 0க்கு ஒரு 0, இந்த 0க்கு ஒரு 0 பாயிண்ட். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ இது என்னென்னா, லைட் ட்ராவல்ஸ் அட் 1.86 × 10⁵ மைல்ஸ்/செகண்ட். இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். எப்படி எழுதலாம்னா 1.86 × 10⁵ இல்லையா? அப்போ 1.86 × 5 இல்லையா? அப்போ 5 0 இருக்குது. 1 2 3 4 5. இங்கே 2 டெசிமல் பாயிண்ட் இருக்குது இல்லையா? அப்போ 1 இதுக்கு 1 இதுக்கு 1 போச்சுன்னா மிச்சம் இருக்குது 3 0 தான் இருக்கும். அப்போது 186 000. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.